சத்துருக்கள் செத்து ஒழிய மேலும் இரு கரங்கள் என் மேனியில் படர வேண்டும். ஓம் ஓம் ஓம். என்னது தோள்பட்ட வெயிட்டா இருக்கு? கையு ஷோல்டர்ல முளைச்சிருக்கு. ஐயோ, இது எனக்கு தேவையில்லாத மந்திரம். பேசாம பின்பக்கம் திருப்பிட்டு பலன் வேண்டான்னு சொல்லிட வேண்டியதுதான். படித்த மந்திரம் பலிக்காம போகட்டும். மன்னித்திரு மந்திர புத்தகமே. சிவ சிவ சிவ. அப்பா தப்பிச்சம்பா. தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, எதுக்கும் ரெண்டாவது பேஜ பொருத்தி பார்க்கலாம். மந்திரம் 2. சரி, இது என்னன்னு பாப்போம். இடுப்பிலிருந்து மறைந்து போன பழைய காலை இப்போது உண்டாக்கி மஞ்சள் ஒளி ஏற்றி வைப்பாய். சுற்றி சுழன்றாட மச்சு வீடும் பொசுக வேண்டும். ஓம் 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 ஓம். என்ன பின்னாடி ஏதோ உறுத்துது? பூனையா? இதுக்கு பேர் தான் பழைய காலா? இப்படியே போனா என்ன குண்டு பாலன் கூப்பிட மாட்டாங்க, மங்கிய பாலன் தான் கூப்பிடுவாங்க. சரி, அதை விடு. இது என்ன? வாலு காலு அது ஓகே. அது என்ன மஞ்சள் ஒளி? மஞ்சள் எல்லோ ஒளி லைட்டு. ஓ, எல்லோ லைட்டா? என்னது? ஐயோ, வால்ல தீ பத்தி எரியுதே. அன்னைக்குலனா ஆபத்தாச்சே. ஐயோ, இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணா வீடே பத்தி எரிஞ்சிடுமே. இது ஏடகுடமான மந்திரமா இருக்கே. படித்த மந்திரம் பலிக்காம போகட்டும். மன்னித்திரு மந்திர புத்தகமே. சிவ 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 சிவ. அப்பா, ஏதும் வருசல. வாலு வாலு போச்சு. இதுல சாஃப்டா ஒரு மந்திரம் கூட இருக்காதா? எனிஹவ், வாலு போச்சு. இல்ல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் படிச்சிட வேண்டியதுதான். பாலு பாலு, எனக்கு பசிக்கலாமா? நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். யார் வரிடம் முன்னின்று பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், அழ வேண்டும். ஆனால் எதிர்படும் கண்ணிற்கு ரூபமற்ற அரூபமாய் தெரிய வேண்டும். ஓம் ஓம் ஓம். பாலு பாலு, எங்க போயிட்டான்? இங்க தானே இருந்தா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. சாப்பிடாம எங்க போய் தொலைஞ்சா? கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? விடக்கூடாது. 4 சாத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் சரிப்பட்டு வருவான். பாலு பாலு, அராஜக. இருக்கறதுல இதுதான் சூப்பர் மந்திரம். இது வச்சு மூசா பிசா யார் வந்தா ஜமாச்சிடலாம். அம்மா கண்ணுக்கு நான் தெரியவே தெரியல. சோ இனிமே எந்த தப்பு பண்ணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி புசுக்குன்னு மறைஞ்சிடலாம். யாருனாலும் பிடிக்க முடியாது. மைதீன், மைதீன், டேய் மைதீன், டேய் மைதீன், எழுந்துடா. எழுந்து நில்லுடா. இப்ப நான் சொல்றத காது கொடுத்து கேளுடா. எவன்டா அவன்? இந்த பூதலோக சக்கரவர்த்தியோட படுக்கறைக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம கேளுடா எந்திரிடான அதிகாரமா பேசுறது. பாவிக்கு எப்படிடா மரியாதை கொடுக்க முடியும்? நீ பாவியிலும் பாவி, படுபாவி. நீ யாரா இருந்தாலும் சரி,
என் முன்னாடி வந்து பேசுறா. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முட்டாள் மன்னனே, நான் சொல்றத முழுசா கேளு, குறுக்க பேசாத. நான் யமலோக பிரதிநிதி. எங்கள் மாமன்னன் யமனோட கட்டளைக்கு இணங்கி உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ பூதலோகத்திற்கு மன்னனான பிறகு இங்கு அநீதியும் அக்கிரமமும் தலைவிரித்து ஆடுகிறது. இதை காண சகிக்காமல் உன்னுடைய ஆயுள் காலத்தையும் ஆட்சி காலத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முன்வந்து விட்டார் யமன். நான் முறைப்படி மன்னனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எனது ஆட்சியை கலைக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. நீ பித்தலாட்டக்காரன். சூழ்ச்சி மூலம் அலாவுதீனை ஆட்சி கட்டிலில் இருந்து நீக்கிவிட்டு நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டாய். இந்த ஒரு பாவத்திற்காகவே நரகத்தில் நீ பல கொடுமைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீ அனுபவிக்க போகும் நரகவதை குறைய வேண்டுமானால் மறுபடியும் நீ அலாவுதீனை மன்னனாக்க வேண்டும். அது நடக்காது. வேறு செய்தி ஏதாவது இருந்தால் சொல். ஆயுட்காலம் முடிய போவதை வெகு சீக்கிரத்தில் உன்னால் உணர முடியும். இந்த சிம்மாசனத்தில் இனி கெட்டவர்கள் யாரும் மன்னனாக அமரவே முடியாது. அதனால் அலாவுதீனிடம் மன்னிப்பு கேட்டு அவரையே மன்னனாக்கு. நான் வருகிறேன். என்ன புதுக்கதை இது? என்ன புது குழப்பம்? யமலோகத்தின் செய்தியை புறக்கணிக்கவும் முடியாது, அதற்காக அலாவுதீனை மன்னனாக்கவும் முடியாது. என்ன செய்யலாம்? பாலு, இந்த பாலு இனிமே ஒரு மந்திரவாதி. ஸ்கூலே போய் என் கையில, இந்த ஊரே இவ்வளவு ஏன் இந்த உலகமே போய் என் கையில. நான் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பாலு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வையே. தோ வந்துட்டேன். டேய் பாலு, இங்க வாடா. என்னப்பா? நானும் பாக்குறேன், காலையில இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லை. ஒரு மார்க்கமாவே இருக்க. என்ன விஷயம்? நான் தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்லையே. இருந்தா சரி போ. அப்பா எதையும் கண்டுபிடிச்ச மாதிரி நம்மள சந்தேகப்படுறாரு. கண்டிப்பா இவருக்கு ஒரு சாம்பிள் காட்டுவோம். மாதா பிதா குருன்னு ஆர்டர்ல காட்டுவோம். யார் வனினும் முன்னின்று பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், அழ வேண்டும். ஆனால் எதிர்படும் கண்ணிற்கு ரூபமற்ற அரூபமாய் தெரிய வேண்டும். இப்போ என் உருவம் மறைஞ்சு போச்சு. யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் போய் டிஃபன் பாக்ஸை எடுக்கிறேன். ஆனா அது அம்மா கண்ணுக்கு டிஃபன் பாக்ஸ் தானா மேல போய் காத்துல மிதக்குற மாதிரி தெரியும். அத பார்த்து அலறி ஓட போறாங்க. இவனை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? இன்னும் என்ன பண்றான்? என்னது
என்னது யார் நீ என்னோட பண்ணது யார் நீ என்னோட பண்ணது என்னோட பண்ணிடாத கிட்ட வராத வேணாம் கிட்ட வராத கிட்ட வந்த மூஞ்ச பேத்துருவேன். எனக்கு எங்கடா முகம் இருக்கு? நானே முகம் இழந்தவன்டா. வராத இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. நீ யார் சொல்லு சொல்றா, இல்ல நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். நான் கொலகாரன் ஆயிடுவேன்டா. கொல்லாதவனா இரு, போக்கிரியா இரு. டேய், கொலகாரனா மாறினாலும் எனக்கு கவலை இல்லடா. உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா இப்ப ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஏண்டா ராஸ்கோல், இந்த குரலாடா உனக்கு ஞாபகம் இல்ல? நீ பிறந்ததுல இருந்து நான் சாகுற வரைக்கும் இந்த குரலை கேட்டுதானடா நீ வளர்ந்த. இப்ப ஞாபகம் இல்லைன்றியே, நியாயமா? நான் பிறந்ததுல இருந்து கேட்ட குரலா? குழப்பமா இருக்கே. டேய், நான் தான்டா உங்க அப்பன், பாலு பையனோட தாத்தாடா. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையேப்பா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கப்பா, திருத்திக்கிறோம். மத்தபடி இப்படி எல்லாம் வந்து பயமுத்தாதீங்கப்பா. இது குழந்தைங்க வளர்ற வீடு. டேய், அந்த குழந்தைங்க நீ சரியா வளர்க்கலடா. அத சொல்றதுக்காக தான்டா நான் இங்க வந்திருக்கேன். யாரு? பாலுவியா? நான் சரியா வளர்க்கலையா? ஆமாண்டா, நீ நம்ம பாலுவ ரொம்ப துன்புறுத்துற. பாலு வாழ்த்தனம் பண்ணுவான்டா, அது அவன் குணம்டா, மாத்த முடியாது. அதுக்காக அவனை அடக்கிறத நிறுத்திக்கோ. சரிப்பா. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு, எதுலயும் குறை வைக்காத. என்ன? சரிப்பா, அப்படியே செய்யறேன்ப்பா. சரி, நீ போ. சரிப்பா. இனி ஒரு கவலையும் இல்ல. நான் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். படித்த மந்திரம் பலிக்காம போகட்டும், மன்னித்து விடு மந்திர புத்தகமே. சிவ 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 சிவ. ராஜாதி ராஜ பூத மகாராஜா, பராக் பராக் பராக். இந்த அவசர கூட்டம் எதற்காக என்று உங்கள் எல்லோருடைய முகத்திலும் ஒரு கேள்விக்குறி தொக்கி நிற்கிறது. சொல்கிறேன். நேற்று இரவு ஒரு யமலோக பிரதிநிதி என்னை தேடி வந்தான். எனக்கு ஆயுள் காலமும் ஆட்சி காலமும் குறைந்து கொண்டே வருகிறதாம். அதை மனதில் வைத்து நான் மறுபடியும் அலாவுதீனை மன்னனாக்கிவிட்டு நரகத்திற்கு போக வேண்டுமா? அவன் சொல்லுகிறான், அதிகாரம் இழந்து ஆண்டியாக பூலோகத்தில் வாழும் அலாவுதீனை மீண்டும் எப்படி மன்னனாக்க முடியும்? அது நடக்க கூடாது மன்னா. எனக்கு மட்டும் அப்படி நடந்து கொள்ள ஆசையா என்ன? எனக்கு இப்பொழுது இருக்கிற கவலை எல்லாம் நான் நாடிழந்து நரகம் போனால் என்னோட எல்லா துன்பங்கள்லையும் கூட இருக்கிற நீங்களும் அந்த சித்திரவதையை அனுபவிக்கணுமேங்கிறதான். ஆயுட்காலம் தங்களுக்கு மட்டும்தானே குறைந்து கொண்டு வருகிறது, எங்களுக்கு இல்லையே. ஆயுள் காலத்தோட ஆட்சி காலமும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த ஆட்சி முடிந்து போனால் நாம் அத்தனை பேரும் நரகத்துக்குத்தான் போக போகிறோம். இது அநியாயமா இருக்கு. அநியாயமும் அக்கிரமும் பூதலோகத்தை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லோருக்கும் இந்த கதின்னு யமலோக பிரதிநிதி சொல்றான். அது மட்டும் இல்ல, இங்க பாவம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதனாலதான் அலாவுதீனை மறுபடியும் மன்னனாக்கி பாவத்துக்கு பரிகாரம் தேட பாருங்கன்னு சொல்றான். இந்த எவ்வளவு பிரதிநிதி சொன்னதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்துற மாதிரி இருக்கு மன்னா. ஆமண்ணா, எந்த விதத்திலும் உங்க பாவத்தோட பங்கெடுத்துக்கிட்டு நாங்க நரகத்துக்கு வர முடியாது மன்னா. இந்த அவசர கூட்டத்தில் தீர்மானம் ஏதாவது எடுக்க வேண்டி இருக்கிறதா மன்னா? இருக்கு. உங்க விருப்பப்படியே நீங்க யாரும் பாவத்துல பங்கெடுத்துக்க வேண்டாம். ஆனா ஆட்சியில தொடர்ந்து பங்கெடுத்துக்கணும். அதை நாங்க மறுக்கலையே. அப்படின்னா
குற்றுயிரும் கொலையுயிருமா இருக்கிற இந்த ஆட்சிக்கு புத்துயிர் ஊட்டணும். அதுக்கு என் வாழ்நாளை நீட்டிக்கணும். என் ஆயுள் காலத்தின் முடிவுதான் ஆட்சி காலத்தின் முடிவு. அதனால என் ஆயுள் காலத்தை நீடிச்சுட்டா ஆட்சி காலமும் நீடிக்கும். அப்புறம் நம்ம நரக வதைகளை பற்றி பயப்படங்கிற அவசியம் இல்லை. அலாவுதீனை அரசனாக்கி புண்ணியம் தேடணுங்கிற அவசியமும் இல்லை. மன்னா, இது அருமையான திட்டம். அப்போ என் வாழ்நாள் அதிகரிக்க ஆளுக்கு ஒரு யோஜனையை சொல்லுங்க. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது மன்னா. பூலோகத்தில் விசேஷமான நெல்லிக்கனி ஒன்று இருக்கிறது. அதியமான் என்ற அரசருக்கு அவ்வை கிழவி கொடுத்ததா? அதைத்தான் அந்த கிழவி அதிகமானுக்கு கொடுத்து விட்டாளே ஐயா. மன்னா, நான் சொல்வது வேறொரு நெல்லிக்கனி. அதை மட்டும் தாங்கள் சாப்பிட்டால் உத்தரவாதமாக 125 வருடங்கள் வாழலாம். இன்னும் அதிக காலம் வாழ ஏதாவது யோஜனை சொல்லுங்களேன். மன்னா, பூலோகத்தில் நம்மை விட மந்திர தந்திர விற்பனர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட தாயத்தவங்க கிட்டக்கிட்டா உங்க ஆயுள் நீடிக்கும், சந்தோஷமா வாழலாம். அப்படிப்பட்ட தாயத்து பூலோகத்தில் மட்டுமல்ல, 7 லோகத்திலையும் கிடையாது. வேறு ஏதாவது யோஜனை சொல்லுங்கள். வந்து நான் எப்படிப்பட்டவனா வாழணும் தெரியுமா? சொர்க்கத்துக்கு ஒரு இந்திரன், நரகத்துக்கு ஒரு யமன் இருக்கிற மாதிரி இந்த பூதலோகத்துக்கு ஒரு மைதீன், நிரந்தரமா இருக்க ஒரு வழி சொல்லுங்க.